ஒரு அரசியல் கட்சிக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையிலே இருந்து உயர்த்தி கொடுக்கிறார்கள், கூடுதல் தொகுதி வழங்குகிறார்கள் என்றால் தான் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏற்கனவே 10 சீட்டு கொடுத்த இடத்துல, கலைஞர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் எல்லாம் 10 சீட்டு கொடுத்த இடத்துல 6 சீட்டா 2021 மாற்றினாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் நாங்கள் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஜெயிப்பதற்கு எங்களுக்கு கூடுதல் தொகுதி தேவைப்படுகிறது, இந்த காரணங்களுக்காக நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லும்போது, ஒரு கொள்கை அடிப்படையிலே, ஒரு புரிந்துணர்வினுடைய அடிப்படையிலே, விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையினுடைய அடிப்படையிலே 4 தொகுதிகளை அவர்கள் கொடுத்தார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி, இது மாதிரி பல அரசியல் இயக்கங்கள் களப்போராட்டங்களிலே முதன்மை வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிற இடத்துல திருமாவளவன், வேல்முருகன், சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகள் அதில் முதன்மையாக இருக்கிறார். இப்போ இன்னும் இடம்பெற வேண்டிய கட்சிகள் அப்படின்னு சில பேர் கதவை தட்டுறாங்க. ராமதாஸே கதவை தட்டுறாரு. ஒரு மிகப்பெரிய தலைவராக, வட மாவட்டங்களில் செல்வாக்கு மிக்கவராக திகழ்பவர், அப்படின்னு சந்தேகம் கிடையாது. இப்போ அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சால் விசிகாவை இழக்க வேண்டி வருங்கிறதுனால அந்த வாய்ப்பை இவர்கள் தரலை. ஆனால் அதுக்காக விசிகாவுக்கு சீட்டை குறைச்சி கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்க அதிருப்தி அடைகிறாங்க. எங்களுக்கு ஒரு 10 சீட்டுக்கு மேலே கொடுக்கணும், 12 சீட்டு கொடுக்கணும் அவங்க சொல்கிறாங்க. இவங்க 6 சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ இது அந்த கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகம் இழக்க வைத்து விடும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திமுக கூட்டணியில் கடந்த காலகட்டத்தில் காங்கிரஸ்னால கொஞ்சம் இழுபறி நடந்துட்டு இருந்த நிலையில் இப்போது மற்ற கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு இழுபறி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் சிபிஐக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. சுயமரியாதைக்காக இல்லை, முதல்வர் அவர்கள் தொகுதியை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டாருனால நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு வீரபாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறது சார்? எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தங்களுக்கான அங்கீகாரத்தை அவர்கள் விரும்புவார்கள். ஒரு அரசியல் கட்சிக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையிலே இருந்து உயர்த்தி கொடுக்கிறார்கள், கூடுதல் தொகுதி வழங்குகிறார்கள் என்றால் தான் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏற்கனவே 10 சீட்டு கொடுத்த இடத்துல, கலைஞர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் எல்லாம் 10 சீட்டு கொடுத்த இடத்துல 6 சீட்டா 2021 மாற்றினாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் நாங்கள் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஜெயிப்பதற்கு எங்களுக்கு கூடுதல் தொகுதி தேவைப்படுகிறது, இந்த காரணங்களுக்காக நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கொள்கை அடிப்படையிலே, ஒரு புரிந்துணர்வினுடைய அடிப்படையிலே, விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையினுடைய அடிப்படையிலே 4 தொகுதிகளை அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். இந்த முறை நீங்கள் 5 தொகுதியில் நில்லுங்க, போன முறை 6ல் 2 இல்லை, 5ல் நில்லுங்க அப்படின்னு ரிவர்ஸில் போனால் அந்த கட்சியை அவர்களால் எப்படி காப்பாற்ற இயலுங்கிற கேள்வி. இப்போ தொண்டர்கள் பலத்தினுடைய அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு கொடுக்கணும்னா 28 சீட்டு இல்லை, 8 சீட்டு தான் கொடுக்கணும். 8 சீட்டே நான் கௌரவத்துக்காக சொல்கிறேன். 20 சீட்டு எக்ஸ்ட்ரா தான். ஒரு அகில இந்திய கட்சி, நீண்ட நெடுங்காலம் இந்தியாவை ஆட்சி செய்த கட்சி, மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை கொண்டிருக்கிற கட்சி, இந்திய அளவிலே வகுப்புவாதத்திற்கு, மதவாதத்திற்கு எதிராக இந்தியா முழுமைக்குமாக களத்திலே நிற்கிற பெரிய கட்சி என்கிற கௌரவத்தின் அடிப்படையிலையும், நீண்ட நாள் கூட்டணியில் இருக்கிறார்கள்ங்கிற அடிப்படையிலையும் அந்த சீட்டு வழங்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் அதை விட ஒப்பீட்டளவிலே அதிகமான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி,
அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி, இது மாதிரி பல அரசியல் இயக்கங்கள் களப்போராட்டங்களிலே முதன்மை வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிற இடத்துல திருமாவளவன், வேல்முருகன், சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகள் அதில் முதன்மையாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் கட்சி தொடங்கி சில நாட்களே ஆன தமீமுன் அன்சாரிக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க. பெரிய அளவில் அங்கீகரிக்கப்படாத நிலையில் இருந்த கருணாஸ் போன்றவர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. தனியரசு போன்றவர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் அமைப்பின் வலிமையினுடைய அடிப்படையில் கொடுத்தாங்களான்னா இல்லை. அந்த அமைப்பு இருக்குது, ஒரு பகுதி சார்ந்த வேலை திட்டங்கள் அது இருக்குது, அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஒரு தமீமுன் அன்சாரியையும் ஒரு கருணாஸையும் தனியரசையும் அடையாளம் படுத்துனதுனால ஏதாவது நட்டமானு கேட்டால் நிச்சயமாக நட்டம் கிடையாது. அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தான் தனியரசு போன்றவர்கள்லாம் தொடர்ந்து செயல்படுறாங்க. நீங்கள் எப்போவுமே போராட்டக்காரனை நீங்கள் அடையாளப்படுத்தினா, கொள்கைக்காரனை நீங்கள் அடையாளம் படுத்தினா, அவனுக்கு சட்டமன்றத்தில் ஒரு வாய்ப்பு தந்தால் சமுதாயங்களுக்கு அது நல்லது, சமுதாயத்திற்கே அது நல்லது, பொது நலன் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. பிழைப்புவாதத்திற்கான அரசியல் கட்சிகள் இருக்கிறது. போன கூட்டணியில் ஒன்றில் இருப்பான், இந்த கூட்டணியில் ஒன்றில் இருப்பான், இங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துவான், இங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துவான். பல கட்சிகள் இருக்குது. ஏறத்தாழ சமீபத்தில் சேர்ந்த தேமுதிக வரைக்கும் அதுதான். இவர்கள்லாம் உறுதியோடு நிற்பார்களா? இப்போ ஒரு உதாரணத்திற்கு தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் ஏதாவது ஒரு கோளாறு பண்ணி எஸ்ஐஆர்லேயோ அல்லது வேறு எதுலேயோ தில்லுமுள்ளு பண்ணி ஒரு தொங்கு சட்டமன்றத்தை ஒரு வேலை உருவாக்கி விட்டார்கள். அப்படி வராது, இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு வேலை அப்படி ஏதாவது நிகழ்த்தி விட்டார்கள்னா டப்புன்னு எந்த யோசனையும் இல்லாமல் தேமுதிக மாதிரி கட்சிக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஆதரவு தெரிவிக்கிற என்டிஏக்கு ஒரு நாள் விசிக்க போகாது, கம்யூனிஸ்ட் கட்சி போகாது, வேல்முருகன் போன்றவர்கள் நிச்சயம் போக மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஏன் குறைவாக கொடுத்துட்டு தேமுதிக அதிகமாக ஏன் கொடுத்தாங்க? அவங்க கடந்த காலத்தில் எதிர்கட்சியில் இருந்திருக்காங்க, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு விஜயகாந்த், முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காரு. அவங்களுடைய கடந்து வந்த பாதைக்கு இவங்க மரியாதை கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா கடந்து வந்த பாதைக்கு மரியாதை கொடுக்கணும்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு காயிதே மில்லத்தினுடைய தலைமையை ஏற்று பெரிய அளவில் செல்வாக்கு மிக்க கட்சியாக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. 2 சீட்டு தானே கொடுத்துருக்காங்க. சிறுபான்மையினரால கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? அது இல்லைங்க, அதாவது எப்படின்னா சிறுபான்மை இயக்கம்ங்கிறது முன்னாடிலாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும்தான். இப்போ மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, எஸ்டிபிஐ அப்படிங்கிற கட்சி, எஸ்டிபிஐங்கிற கட்சி நெல்லை முபாரக் மாநில தலைவராக இருக்கார், அந்த கட்சி இருக்குது. எல்லாருக்கும் பகிர்ந்தளிப்பதற்காக 2 சீட்டு கொடுப்போம் எல்லாத்துக்கும் அப்படின்னு ஒரு கணக்குக்கு வராங்க. அவங்க கணக்கில் மொத்த கணக்கில் முஸ்லீம்களுக்கு நாங்கள் ஒரு 5 தொகுதி கொடுத்துட்டோம் அல்லது 6 தொகுதி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற அந்த கணக்குக்கு அவங்க வருவாங்க. அதை ஒரு கட்சி வாங்கிட்டு இருந்துச்சு 6 தொகுதியை. இப்போ கட்சிகளுடைய எண்ணிக்கை கூடுனதில் அது பகிர்ந்தளிக்கப்படுகிற இடமா மாறிடுச்சு. இதில் என்னென்னா ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு எதிரானதாக கூட்டணி கட்சிகள் வலிமை பெறுவது என்பது மாறக்கூடும். அதை நோக்கி வேணா இப்போ 41 சீட்டு கொடுத்தாங்க ஏடிஎம்கே கூட்டணியில் விஜயகாந்துக்கு, 28 சீட்டு ஜெயிச்சார். அவர் 29 தொகுதின்னு நினைக்கிறேன், அவர் ஜெயிச்சார், எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார். அப்போ அந்த வாய்ப்பை அவர்கள் தானே உருவாக்கி கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக எதிர்க்கட்சியாக வருமானு தெரியலை. அது ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. இவங்க நினைக்கிறது மாதிரிலாம் ரொம்ப வலிமையாலாம் இல்லை. ஓபிஎஸ் வெளியேறிட்டார், சசிகலா நான் தனியாக வேட்பாளர் போட போகிறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பண்ருட்டி வேல்முருகனும் கூட்டணியில் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க, ஏற்க முடியாது அப்படின்னு அவர் வெளியில் நான் தன்னிச்சையாக நான் தனியாக ஒரு சின்னத்தில் போட்டியிட போகிறேன், என்னோடய மக்கள் சமூக மக்கள் என் ஊருக்காரன் சொந்தக்காரன் எல்லோரும் ஓட்டு போடுவேன், எனக்கு என் மேலே இருக்கிற அபிமானத்தில் ஓட்டு போடுவேன், அது உதயசூரியன் தயவுலையோ இரட்டை இலையின் தயவுலையோ தான் நான் வெல்ல வேண்டுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு நான் களங்காண்றேன். அதே நான் பழகிற மக்கள் தானே, எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் தானே, எனக்காக தானே ஓட்டு போட்டேன். அதுக்கு என்ன உதயசூரியனில் 2 தான் எனக்கு ஓட்டு விழுகணுமா, இரட்டை இலையில் 2 தான் ஓட்டு விழுகணுமா,
இல்லை தாவேக்கால போய் தான் இன்றைக்கி ஓட்டு விடுக்கணுமான்னு அவசியம் இல்லை எனக்கு, நான் என்ன நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு நான் களங்காண போகிறேன்னு அவர் போகிறாரு. அப்போ அரசியலில் வந்து நீங்கள் வந்து போராட்டக்காரர்களை, கொள்கையாளர்களை ஹானர் பண்ணுற விதமாக அவர்களை தக்க வைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு. ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, சிறு கட்சிகளில் சீட்டும் கொடுத்து செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் பெரிய கட்சிகளுக்கு இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தானே நம்மளே காசு செலவு பண்ணி நம்மளே வந்து எல்லா வேலையும் பார்த்து நம்மளுடைய தொண்டர்கள் உழைப்பில் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க, அவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ தொகுதி அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று யோசிக்க. கண்டிப்பாக இதோட கூட்டணியோட எண்ணிக்கை 26 கட்சி கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் இடம்பெற வேண்டிய கட்சிகள் அப்படின்னு சில பேர் கதவை தட்டுறாங்க. ராமதாஸே கதவை தட்டுறாரு. ஒரு மிகப்பெரிய தலைவராக, வட மாவட்டங்களில் செல்வாக்கு மிக்கவராக திகழ்பவர், அதுன்னு சந்தேகம் கிடையாது. இப்போ அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சால் விசிகாவை வந்து இழக்க வேண்டி வருங்கிறதுனால அந்த வாய்ப்பை இவர்கள் வந்து தரலை. ஆனால் அதுக்காக விசிகாவுக்கு சீட்டை குறைச்சி கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்க அதிருப்தி அடைகிறாங்க. எங்களுக்கு ஒரு 10 சீட்டுக்கு மேலே கொடுக்கணும், 12 சீட்டு கொடுக்கணும் அவங்க சொல்கிறாங்க. இவங்க 6 சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ இது வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்களை வந்து உற்சாகம் இழக்க வைத்து விடும். அப்போ ஒரு கட்சி பரவலாக வந்து எல்லா இடத்தையும் போய் ரீச் பண்ணணும்னு ஒரு இடம் இருக்குல்ல, சென்றடைய வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்குல்ல. நீங்கள் திரும்ப மறுபடியும் அதே தொகுதிகள்லேயே அவங்க வெல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சி அந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கும், வேறு திசைகளில் வளராதுல. இப்போ மதுரையிலேருந்து ஒரு விசிக எம்எல்ஏ வர்றாரு, திருநெல்வேலியிலேருந்து ஒரு விசிக எம்எல்ஏ வர்றாரு, நீங்கள் வந்து நாகர்கோயிலேருந்து ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ வர்றாரு அப்படின்னா தான் அந்த கட்சி வந்து எல்லா திசைகள்லையும் பரவும். கண்டிப்பாக. இல்லைன்னா அது ஒரு தொழிற்சங்க அளவில் இருக்கும், சிஐடி மாதிரியான அல்லது ஏஐடியூசி மாதிரியான ஒரு தொழிற்சங்க கட்சியாக இருக்கும். ஆட்டோ ஓட்டுறவர்களுக்கு ஒரு போர்டு இருக்கும், சங்கம் இருக்கும், அதில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும், சிஐடி மாதிரி அமைப்பு இருக்கும். ஆனால் அதை கடந்து மக்களோட மக்களாக கலக்கக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கும். அதனால் கொள்கையாளர்களையும் இணைத்து கொண்டு அரவணைத்து கொண்டு இந்த அரசியலை வெல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் அரசியல் களம் என்பது இன்றைக்கு என்னவாக இருக்குன்னா, ஜெயிச்சே ஆகணும். இப்போ சில இடங்கள் என்ன ஆகும்னா, திமுக வலுவாக இருக்கிற தொகுதியில் கம்யூனிஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அல்லது கூட்டணி கட்சி கொடுக்குறான்னு வச்சுங்க, அந்த தொகுதியில் இருக்கிறவன் மனப்புழுக்கத்தோடு இருப்பான். ஏண்டா நம்மளை வளர விட மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த நாகப்பட்டினத்தை கூட்டணிக்கே கொடுக்குறாங்க. முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தாங்க, இப்போ விசிகாவுக்கு கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து தமிமுன் அன்சாரி மனிதநேய ஜனநாயக கட்சி அவர் ஜெயிச்சார். திமுக காரன் எப்போ ஜெயிக்கிறது அப்படின்னா அங்கே இருக்கிறவன் கேட்குறான். அது கேட்பது இயல்பு தான். இப்போ இது எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அது மாபெரும் சவால்ன்றதை விட எப்படி இருக்குதுன்னா, உண்மையிலே ஜெயிக்க தான் போகிறோமா, ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருதே சார். யாருக்கு? திமுக இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துருமோ? அப்படிலாம் இல்லை. திமுகவை வெல்வதற்கு தகுதியான கட்சி, வலிமையான கட்சிங்கிறது அதிமுக மட்டும்தான். இல்லை, அது கண்டிப்பாக அது உண்மைதான். ஆனால் இருந்தாலுமே கடந்த காலத்தில் இருந்த கூட்டணியை விட இந்த கூட்டணி கொஞ்சம் ரொம்ப வேறுபாடாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது உண்மையிலே. ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு வந்து அதிகப்படியான இடங்கள் கொடுத்துருக்காங்கன்றப்போ ஒரு தயக்கம் வரதானே செய்யும். இல்லை, அது அப்படி சொல்ல முடியாது. அது எப்படின்னா, ஒரு கட்சி வந்து என்ன அபிப்பிராயம், இப்போ உதாரணத்திற்கு வந்து தஞ்சை மாவட்டங்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. இப்போ மதுரை மாதிரியான ஊர்களையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி உயிர்ப்போடு இருக்கிறாங்க. தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே வந்து சிபிஎம் தான், ஆமாம் வெங்கடேசன், இப்போ அதுக்கு முன்னாடி வந்து மோகன்கிற ஒரு எம்பியாக இருந்தார். தொடர்ச்சியாக தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ நீங்கள் கடந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குரல் மேலோங்கி இருந்தது, செல்வாக்கு மேலோங்கி இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி பாஜகவோட ஏரியாவாக மாறிடுச்சு. ஏன்னா பஞ்சாலைகள் வந்து அதிகமான ஸ்பின்னிங் மில்ஸ்லாம் அதிகமாக இருந்தபோது தொழிலாளர்களினுடைய பேர் ஆதரவோடு அது இருந்துச்சு. இன்றைக்கு அதெல்லாம் அந்த பஞ்சாலைகள்லாம் பெரும்பகுதி மூடப்பட்டு தொழிலெலாம் நலிவடைந்ததற்கு பின்பு அந்த அரசியலை வந்து மதவாதம் கைப்பற்றி விட்டது. அதனால் எதிரியும் வலிமையானவனாக இருக்கான், ஃபைட் பண்ணுறதுங்கிறதுல
சிறிய வேட்பாளர்கள் சிறிய கட்சிகளுக்கு கொடுத்து பின்னாடி இருந்து தள்ளணும், பெரிய கட்சி புஷ் பண்ணி விடணும், மேலே தூக்கி விடணும். அதுக்கு நம்ம கட்சிக்காரனே வந்தான்னா, இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வர வேட்பாளரை நிறுத்த முடியாது. அந்த கட்சியினுடைய கோட்பாட்டுப்படி ஒரு பாட்டாளிகளுக்கான உழைப்பாளிகளுக்கான கட்சி. ஒரு எளிய மனிதர் தான் இங்கே வேட்பாளரை நிறுத்த முடியும். அப்போ எளிய மனிதர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு யோக்கியமான வாக்காளர்கள் இருக்கிறாங்களா நம்ம ஊரில்ங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பரிசு பொருட்களை வாங்காத, பட்டுவாடாவை விரும்பாத, சாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுக்கு உண்மையாக தொண்டாற்றக்கூடிய தலைவர்கள் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லக்கூடிய யோக்கியதையோட மக்கள் இருக்கானான்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த யோக்கியதையோட மக்கள் இருந்துருந்தாங்கன்னா நல்ல கண்ணு மாதிரி தலைவர்கள்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. தேர்தல் அரசியலில் ஜெயிக்க விட மாட்டான். இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நல்ல கண்ணுகள்லாம் இருக்காங்க. அவர்கள் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு இங்கே ஒரு கேள்வி இருக்குது. விஜய் இல்லை விரும்ப மாட்டாங்கங்கிறது அப்புறங்க, மக்களுக்கு பயன்படக்கூடிய தலைவர்கள் பல பேர் இருக்காங்க. பகுதி சார்ந்து, அந்த நிலம் சார்ந்து, களம் சார்ந்து போராட்டக்காரர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவர்களையெல்லாம் முதன்மைப்படுத்தி இப்போ நீங்கள் வந்து அணுகுலைக்கு எதிராக வந்து கடுமையாக போராடினார் உதயகுமார். தேர்தலில் ஒரு 2000 ஓட்டு தான் வாங்கினார் அவர். எவ்வளோ கொடுமை பாருங்கள். மக்களுக்காக போராடி உயிரை பணையம் வச்சு பல வழக்குகளை வாங்கி பாஸ்போர்ட்டை முடக்கி ஒருத்தர் மல்லு கட்டி நிற்கிறார் மக்களுக்காக. அவருடைய சொந்த வாழ்க்கையை அவர் இழந்து தான் போராட்ட காலத்தில் நிற்கிறார். ஓட்டு போடுறவன் 2000 பேர் தான் ஓட்டு போகிறான். அப்போ இந்த நாட்டை ஆள்வதற்கு கூத்தாடிகள் கோமாளிகள் எல்லாம் நம்ப வேண்டிய கட்டாயத்தை நோக்கி நம்ம நகர்றோம்ல. அப்போ வந்து யார் வந்து இந்த நாட்டை ஆள்றது அப்படின்னு விஜய் ஆளலாங்கிறான்ல. இந்த கேவலத்துக்கெல்லாம் என்ன காரணம்னா, போராட்டக்காரர்களை வந்து அடையாளப்படுத்துவதில் நம்ம தவறிட்டோம். தாவேக்காவை ஆதரிக்கிறவங்க சொல்கிறாங்க, திமுக அப்படி எல்லாரையும் வாரி வாரி கூட்டணியில் இழுத்துக்கிறதுக்கு காரணமே விஜய் மேலான பயத்தினால தான். சரி, அது விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே தேமுதிக இருக்குது. விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது. விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே பல பேர் இருக்காங்க. கருணாஸ் இருக்கார், வேல்முருகன் இருக்கார். எல்லாம் நேற்று அரசியலுக்கு வந்தாங்க. இவர் மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி முளைச்ச காலம் அது. இவர்கள்லாம் அப்படியா? மிக நீண்ட கால அரசியலில் திருமாவளவன் நேத்தா கட்சி ஆரம்பித்தார். அவர் 90கள்லேருந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கார். அதனால் இதெல்லாம் சும்மா வந்து நான் தான் உலகத்திலே பெரிய ரவுடி, என்னைய பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்கன்னு மற்றவன் சொல்லணும், அவங்களே சொல்லிட்டுறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு கற்பனாவாதமான ஒரு பேச்சு. தேர்தல் அரசியலிலே கொள்கையாளர்கள் வெல்வது என்பது பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த சவாலையும் சேர்த்து பெரிய கட்சிகள் சுமக்க வேண்டியிருக்கிறது. அதனால் அந்த பெரிய கட்சிகள் என்ன நினைக்குதுன்னா, அவர்களுக்கு வந்து அதிகமாக சீட்டு கொடுக்கறது மூலமாக வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடுமோ என்கிற அச்சத்தில் தொகுதிகளை குறைவாக கொடுக்கிறார்கள். அதை நான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கள யதார்த்தம் கொள்கையாளர்கள் பற்றியில், போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் சாதகமாக இல்லை என்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. இதை தாண்டி தான் வந்து ஜெயித்து காட்ட வேண்டிய கட்டாயங்களும் எல்லா பெரிய அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சவாலாகவே இருக்குது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு மிக்க நன்றி சார்.